திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் அருகே போலீஸ் SSI சண்முகவேல் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தந்தை மற்றும் மகன் SP அலுவலகத்தில் சரணடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள குடிமங்கலம் ஒன்றியம் மூங்கில் தொழுவு ஊராட்சிக்கு உட்பட்ட சிக்கனத்து பகுதியில் மடத்துக்குளம் அதிமுக MLA மகேந்திரன் என்பவருக்கு சொந்தமான தோட்டம் உள்ளது. இந்த தோட்டத்தில் கடந்த சில வருடங்களாக பணியாளர்களாக திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த மூர்த்தி மற்றும் அவரது மகன்கள் மணிகண்டன், தங்கப்பாண்டி தங்களது குடும்பத்துடன் பணியாற்றி வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு குடிபோதையில் தோட்டத்தில் தந்தை மகன் சண்டையிட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் அருகில் வசிக்கும் தோட்டத்து உரிமையாளர்கள் அவசர உதவி 100க்கு போன் செய்து தகவல் தெரிவித்துள்ளனர். அப்போது ரோந்து பணியில் இருந்த குடிமங்கலம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் பிரச்சனை முடிந்து கிளம்பும் பொழுது குடிபோதையில் இருந்த மணிகண்டன் உள்ளிட்டோர் ஆத்திரத்தில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரை சரமாரியாக வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே சண்முகவேல் பரிதாபமாக உயிரிழந்தார். இதற்கிடையில் சம்பவ இடத்தில் கோவை மேற்கு மண்டல DIG சசிமோகன், திருப்பூர் மாவட்ட SP யாதவ் கிருஷ் அசோக் நேரில் ஆய்வு செய்தனர். கொலை செய்யப்பட்ட காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் உடல் தற்போது பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. உடுமலை அருகே காவல் உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த போலீஸ் சிறப்பு SI சண்முகவேல் குடும்பத்தினருக்கு 1 கோடி முதல்வர் ஸ்டாலின் நிதியுதவி அறிவித்தார். சண்முகவேல் உயிரிழப்பு காவல்துறைக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் பேரிழப்பு ஆகும். கொடூர செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய உத்தரவிட்டு உள்ளேன் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். SSI சண்முகவேல் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் உடனடியாக அவரது மகனுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் மடத்துக்குளம் MLA மகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். ADGP டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று ஆய்வு செய்ததுடன் விசாரணை நடத்தினார். விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தந்தை மூர்த்தி மற்றும் மகன் தங்கப்பாண்டி திருப்பூர் மாவட்ட SP அலுவலகத்தில் சரணடைந்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்திய பிறகே கொலைக்கான காரணம் குறித்து தெரிய வரும். இதனை அடுத்து உடுமலை மின்மயானத்துக்கு SSI சண்முகவேலுவின் உடல் எடுத்து செல்லப்பட்டு அங்கு வைத்து முழு அரசு மரியாதை அளிக்கப்பட்டது. 3 சுற்றுகளாக 30 குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மின்மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. இதற்கிடையே கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட மணிகண்டன் உடுமலை அருகே உப்பாறு ஓடை பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து மணிகண்டனை அழைத்து சென்ற போலீசார் அவர் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் வைத்திருந்த இடத்திற்கு கூட்டி சென்றுள்ளனர். ஆயுதத்தை காட்டுவது போல புதர் பகுதிக்கு சென்ற மணிகண்டன் திடீரென அரிவாளை எடுத்து சரவணகுமார் என்ற உதவி ஆய்வாளரை வெட்டிவிட்டு தப்ப முயன்றுள்ளார். போலீசார் எச்சரித்த நிலையில் மீண்டும் தாக்க முற்பட்டதால் தற்காப்புக்காக போலீசார் சுட்டதாகவும் இதில் மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே பலியானதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மணிகண்டனின் உடல் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. காயமடைந்த உதவி ஆய்வாளர் சரவணகுமார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக பேசியுள்ள மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் செந்தில்குமார் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது மணிகண்டன் தாக்க முயன்றதால் துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. சம்பவம் தொடர்பாக விசாரித்து வருகிறோம். விரைவில் இது தொடர்பாக முழு விளக்கம் அளிக்கப்படும் என கூறியிருக்கிறார்.